ஹாய் செல்லங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, மீண்டும் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ரீசெண்டாக போட்ட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சமையல் தான். நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். சாப்பாடு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான். அதாவது மலேசியன் ஃபேமஸ் மீஹூன் கோரிங். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அது சிங்கப்பூர் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் இது மலேசியாலேயும் நிறையா யூஸ் பண்ணுற ஒரு மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, முதல்ல நான் உங்களுக்கு தேவையான பொருட்களை காட்டிடுறேன். இதுதான் ரைஸ் நூடுல்ஸ். ஓகே, சைனீஸ் கடைகளில் இருக்கும். யூரோப்பில் இங்கே ஸ்ரீலங்கன் கடையிலையுமே இது கிடைக்கிது. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் அதுக்கான இறால், இது சிக்கன் பிரஸ்ட். நேற்று நான் சைனீஸ் சாப்பாடு சமைச்சேன். அப்போ அதுக்கு சிக்கன் பிரஸ்ட் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை பண்ணது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். சீபாக் சாய். பொதுவாக இதுக்கு சாய்ஸாம் தான் பாய்க்கிறது, அதாவது கடுகுக்கீரை. ஆனால் இங்கே அது கிடைக்கல. எனக்கு இதுதான் அவைலபிளாக இருந்தது. ஸோ இது தான் போட போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் முட்டை, ரெட் சில்லி, சிவப்பு மிளகா, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, சில்லி பேஸ்ட் வச்சுருக்கேன். இது என்கிட்ட சில்லி பேஸ்ட் இருந்ததுனால நான் சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். பொதுவாக ட்ரை சில்லியை சுடுதண்ணில் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சு தான் அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ என்கிட்ட இது இருக்கனால நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் சேர்க்குறதுக்கு ஒயிட் பேப்பர். அடிஷ்னலாக நான் இந்த கயன் பேப்பர் போட போகிறேன். இருக்கிறவங்க போடலாம், இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. இந்த சில்லியோட டேஸ்ட் வேறு லெவல், நல்லாயிருக்கும். அப்புறம் கிச்சாப்பு, அப்புறம் லைட் சோயா சாஸ். ஓகேவா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். பூண்டை நல்லா இடிச்சுக்கிறேன். ஓகே, பூண்டை மொதல் அடிச்சுக்கிறேன். ஒன்றும் பாதியமாக அதோட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே வெட்டி போடலாம். வெட்டி மெலிசா சின்னதாக வெட்டி போடுறதுனாலும் சரி, இடித்து போடுறதுனாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். நான் சும்மா ஒன்றும் பாதியமாக இடித்து போட போகிறேன். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு ரெசிபியும் ஒவ்வொரு மெத்தடில் செய்யலாம். ஸோ நான் ரொம்ப நைஸாக அடிக்கலை, சும்மா ஒன்றும் பாதியமாக அடிக்கிறேன், அவ்வளோதான். கல் சின்னதாக இருக்கல எல்லாம் வெளியே கூட்டுது. ஓகே 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 இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா, கீரை வெட்டி தண்டும் கீரையுமா தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டெல்லாம் இடித்து வச்சுருக்கேன். 3 முட்டை உடச்சி அடித்து லேசாக அடித்து வச்சுருக்கேன். மீஹூனு இதை நான் ஒரு 20 to 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, முதல் நான் முட்டையை பொரிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறேன். கணக்காக எண்ணெய் வேணாம், ஏன்னா நான் சில்லி ஆயில் பாய்க்கிறதுனால அப்புறம் நூடுல்ஸ் ரொம்ப எண்ணெயாக போயிடும். கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டையை பொரிச்சிக்கிறேன். நல்லா சூடு வந்துக்கிட்டோம். ஆம்லெட் மாதிரி பொரிக்க வேணாம், சும்மா க்ரம்பிள் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான்.
முட்டையை பொரிச்சு எடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃப்ரைங் பேன் வச்சிருவோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வதங்கிக்கிட்டோம். அப்புறமா சில்லி ஆயிலை சேர்த்துப்போம். கொஞ்சம் வதங்கிருச்சு. சில்லி ஆயிலை சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, எண்ணெய் கணக்காக வந்துருச்சு. என்னென்னா சில்லி ஆயில் போட்டனால. அதே நீங்கள் மிளகா சந்து அரைச்சி போடுற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. தண்டு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். முதல்ல இந்த தண்டுமே கொஞ்சம் நீர் விடும். சாரி, இது கொஞ்சம் வதங்கிட்டோன்னா அப்புறம் மற்றதெல்லாம் போட்டு நம்ம சமைச்சிடுவோம். இதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் கயன் பேப்பர் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்ல காரமாக இருக்கும் இந்த பேப்பர். இந்த சில்லி பவுடரோட டேஸ்ட்டே அல்டிமேட்ங்க. நல்ல ருசியாக இருக்குது. அடுப்பை குறைச்சிட்டு இந்த சாஸ், டார்க் சோய் சாஸ், என்னடா கருப்பாக போச்சுன்னு பார்க்காதீங்க, நல்ல காரமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கும். ஏன்னா அந்த நூடுல்ஸை வேகணும் தான், கணக்கை விட்டுறாதீங்க, கொஞ்சமாக போதும். அதுக்குள்ளே இந்த கீரை தண்டுமே நல்லா வெந்து வந்துடும்.
ஓரளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப குழைய வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆஃப் குக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இறாலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1 to 2 minutes இறால் வேகட்டும். இது ஆல்ரெடி குக் பண்ண இறால் தான், ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ வந்து அவிச்சு வச்சிருக்க நூடுல்ஸை போட போகிறேன். சாரி, அவிச்சு வைக்கல, ஊற வச்சு வச்சது. இப்போ இதை போட்டு கிண்ட வேண்டியதான். அது நல்லா சாஃப்டாக்கி வர்ற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் கிண்டிக்குங்க. அப்படியே வேக ரொம்ப லேட் ஆகுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி இருக்கு இல்லையா, சுடுதண்ணியை விட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக வேக வச்சு எடுக்கணும். அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருங்க, சாஃப்டாகி வர்ற வரைக்கும். சிலருக்கு நீட்டாக போட்டால் கிண்டுறது கஷ்டமாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் நீட்டாகவே வச்சுருக்கிறேன். நான் எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக உடைச்சிருவேன், அப்போ கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். நூடுல் இந்த இலையை சேர்த்துக்கிறேன், அந்த கீரை இருந்ததில்ல. கீரையை முதல்ல போட்டிருந்தா ரொம்ப வெந்து போயிடும், நல்லா இருக்காது. நூடுல்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற கட்டத்தில் இருக்குது, ஸோ இப்போ போட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி எடுப்போம். சட்டி ஓடுது, கவனமாக தான் கிண்டி இருக்கணும். பார்ப்போம். சோயா சாஸ் விட்டேன், பட் பத்தலை, அந்த உப்புக்கு உள்ளது. ஸோ கொஞ்சமாக உப்பு தெளிச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சு கிண்டும் போதே உப்பு பார்த்துக்குங்க, இறக்கிட்டிங்கன்னா அப்புறம் உப்பு போட்டால் எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக நிற்கும். ஸோ சமைக்கும் போதே பார்த்துக்கோங்க.
முட்டை பொரிச்சு வச்சதை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வச்சுருந்த மிளகா வந்து நான் வேக வச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டோன்னு தான் மேலே கார்னிஷ் பண்ணுவேன். சிலருக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க இதோட சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் அந்த சூட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துடும். நீங்கள் எப்போ சேர்த்துக்கிட்டாலும் சரி, சமைச்சு முடித்து இறக்கி அது மேலே நீங்கள் தூவி கார்னிஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி, எல்லாமே உங்கள் விருப்பம்தான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்க. ஓகே, ரெடி ஆயிருச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணுறதை பார்ப்போம். பிளேட்டிங் பண்ணலாம். ஓகே, ரெடியாச்சு, பிளேட்டிங் பண்ணியாச்சு. ஓகே, சாப்பிட்றத பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைனீஸ் டீ. நீங்கள் விருப்பப்பட்ட பிளெயின் டீயும் போட்டு குடிக்கலாம், சுட சுட. இந்த குளிருக்கு அந்த மாதிரி இருக்கு. இப்போ நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானாக சொல்லக்கூடாது, வீடியோ பார்த்து எப்படி செய்கிறதுன்னு அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூட சுட சுட அந்த மாதிரி. ஓகே செல்லங்களா, இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் ஆகும். எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரும். இனி இன்னும் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.